வாட் இஸ் இந்தியாஸ் ப்ராப்ளம்னு எக்கனாமியில் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம். அது ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் இந்தியாஸ் ப்ராப்ளம்? இந்தியாவோட எக்கனாமியில் இருக்கிற முக்கியமான ப்ராப்ளம் என்ன? இந்தியாவோட மார்க்கெட்டில் டிமாண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது மக்கள் பொருளே வாங்க மாட்டேங்கிறாங்க. கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ டிமாண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா எக்கனாமி எப்படி பூஸ்ட் ஆகும்? ப்ரொடக்ஷன் எப்படி அதிகமாகும்? ஸோ எக்கனாமி இஸ் இன் ஸ்லோ டவுன். பட்ஜெட்டில் என்ன பண்ணாங்க? மக்கள் ஏன் மார்க்கெட்டில் பொருள் வாங்க மாட்டேங்கிறாங்க? ஏன் கன்சியூம் பண்ண மாட்டேங்கிறாங்க? மக்கள் கையில் காசு இல்லை, சேவிங்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? மக்கள் கிட்ட மணி சப்ளை அதிகமாக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்கள் வருஷம் டேக்ஸ் கட்டுறீங்களா? இன்கம் டேக்ஸ் அதை கட் பண்ணிடுறேன். யாரெல்லாம் ஒரு வருஷத்துக்கு 12 lakhs கீழே சம்பாதிக்கிறீங்களோ நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டாம். அந்த காசு நீங்களே வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி 5% 10% டேக்ஸ் கட்டுறீங்களா? அந்த காசு நீங்களே வச்சுக்கோங்க. ஸோ மக்கள் என்ன பண்ணுவாங்க? கவர்மெண்ட் கட்ட வேண்டிய இன்கம் டேக்ஸ் அவங்க கையில் இருக்குது. அப்போ அந்த காசு வச்சு என்ன பண்ணுவாங்க? மார்க்கெட்டில் பொருள் வாங்குவாங்க. டிமாண்ட் ஆகும், அதிகமாகும். இது யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ? கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் இப்படி உருவாக்குற டிமாண்ட் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. ஸோ இது இந்த ஆர்டிகளோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் கரெக்ட்னு வச்சுக்கலாம். பட் லிங்க் பண்ண முடியுதுல, மார்க்கெட்டில் நீங்கள் பொருள் வாங்க மாட்டேங்கிறேன்னு இப்போ இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு 100 ரூபாய் தர வச்சுக்கலாம். நீ என்ன பண்ணுவீங்க? அந்த 100 ரூபாய்க்கு பொருள் வாங்குவீங்க. இது போச்சுன்னா கரெக்டா? அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணக்கூடாது? கன்சியூமரோட செலவு அதிகமாக்கிறதுக்கு காசு தர பிளான் பண்ணுறோம்ல, கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இன்னொரு ஐடியா இருக்கு. கவர்மெண்ட் டைரக்டா எக்கனாமியில் இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் தி ஒன்லி சொல்யூஷன். ஸோ கவர்மெண்ட் எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், எதெல்லாம் வேணா பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய லாங் ரோடு போடலாம். இது வரைக்கும் எந்த ஊரில் ரோடே போடலையோ அந்த ஊரில் ஒரு பெரிய லாங் ரோடை போடலாம். அதுக்கு காசு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இன்வெஸ்ட் பண்ண என்ன ஆகும்? ஸோ ரோடு போட என்ன ஆகும்? இந்த ரோடு போடுறதுக்கு யார் வருவா? இன்ஜினியர்ஸ் வருவாங்க, லேபர்ஸ் வருவாங்க. ஆனால் இந்த ரோடு போடுறதுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் வாங்கணும். என்ன ஆகுது? எக்கனாமி பூஸ்ட் ஆகுது இல்லை? ஜஸ்ட் ஒரு ரோடு போடுறதுனால ஒரு 10 பேர் வேலை கிடைக்குது. அவன் சம்பாதிப்பான். சம்பாதிச்சு என்ன பண்ணுவான்? மார்க்கெட்டில் பொருள் வாங்குவான். இன்ஜினியர்ஸுக்கு காசு கிடைக்குது. அவங்களாம் பண்ணுவாங்க, மார்க்கெட்டில் தனக்கு தேவை பொருள் வாங்குவாங்க. அண்ட் ரோடு போடுறதுக்கு மெட்டீரியல் வாங்கணும். அந்த மெட்டீரியல் வாங்குறது என்ன பண்ணுவோம்? மார்க்கெட்டில் பொருள் வாங்குவோம். ஸோ ஜஸ்ட் ஒரு ரோடு போடுறதுனால இவ்வளோ இம்பாக்ட் ஏற்படுது. அதாவது மக்கள் கையில் காசு போகுது. இது மட்டும் கிடையாது. நீ ரோடு போட்டோன்னா அந்த ரோட் சைடில் சில பேர் கடை போடுவாங்க. ஒருத்தர் ஹோட்டல் வைப்பான், ஒருத்தர் ஷாப் போடுவான், ஒருத்தர் பெட்ரோல் பேங்க் வைப்பான். அப்போ ஒவ்வொரு கடையிலையும் நியூ எம்ப்ளாய்மெண்ட் உருவாகுது. இந்த நியூ எம்ப்ளாய்மெண்ட் மார்க்கெட்டில் நியூ டிமாண்டை உருவாக்கும். அதோட முக்கியம், இந்த இடத்துல இருந்து இந்த ஊருக்கு போகிறது, இந்த ரோடு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 hours ஆயிருக்கலாம். ரோடு போடுறதுனால 1 hourல போயிட முடியும். அப்போ என்ன ஆகும்? உனக்கு பெட்ரோல் காசு குறையுது. அப்போ இந்த ரோட்டில் நான் ஒரு கம்பெனி வச்சேன்னா எல்லா பொருளும் ஏற்றிட்டு வருவாங்கல்ல, எல்லா பொருளும் ஏற்றிட்டு என் கம்பெனிக்கு வருவாங்கல்ல, நான் டைம் என்ன ஆகுது? சேவ் ஆகுது. பெட்ரோல் என்ன ஆகுது? சேவ் ஆகுது. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் காசு குறைஞ்சிச்சுன்னா நான் பொருள் உற்பத்தி பண்ணுறேன்ல, பொருள் விலை என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் குறைப்பேன். மார்க்கெட் என்ன ஆகுது? பொருள் விலையும் குறையுது. டிஃபரன்ஸ் புரியுதா? இந்தியாவில் மார்க்கெட்டில் ஒரு பொருள் விலை அதிகமாக இருக்குல்ல, அதுக்கு மெயின் ரீசன் என்ன? டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒரு காரணம். சரியில்லாத ரோட்டில் ஒரு பொருள் எடுத்து வரதுக்கு நிறைய பெட்ரோல் தேவைப்படும். இப்போ அந்த காசுல எங்கே வந்துடும்? பொருள் விலை தான் போடுவாங்க. இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் காசு கம்மியாயிடுச்சுன்னா பொருள் விலையும் கம்மியாயிடும். இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிடும். இன்ஃப்ளேஷன் குறைஞ்சி போச்சுன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க? இன்னும் மார்க்கெட்டில் டிமாண்ட் அதிகமாக்குவாங்க. லாஜிக் புரிஞ்சுல? அப்போ உன்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட் பண்ணுற வழியாக லோக்கல் பிஸ்னஸ் டெவலப் ஆகும், ஃபாரின் பிஸ்னஸும் டெவலப் ஆகும். ஏன்னா இந்த ஊரில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்மியாக இருக்குது. ஸோ ஃபாரின் பிஸ்னஸ் அட்ராக்ட் ஆவாங்க. இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், டபுள் ஆகும். அப்போ நீ ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணுறேன்னா எக்கனாமியில் அட்லீஸ்ட் 125 ரூபாய் கிடைக்கும் உனக்கு. அப்படி என்ன பண்ணணும்? இந்தியாவோட மார்க்கெட்டு டிமாண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் டெம்பரரியாக டேக்ஸ் கட் பண்ணுறோம்ல, அந்த காசு வழியாக டிமாண்டை உருவாக்குறத விட கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நிறைய ஆங்கிள் என்ன வருது? டிமாண்ட் அதிகமாகுது. மல்டிப்ளையர் எஃபெக்ட். திஸ் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் சைனா சக்ஸஸ். ஓரளவுக்கு புரியுதுல? இன்வெஸ்ட்மெண்ட் வெர்சஸ் கன்சப்ஷன், இந்த டிஃபரன்ஸ் புரியுதுல? கன்சப்ஷன் பூஸ்ட் தி டிமாண்ட் டெம்பரரிலி. இட் cannot create தி நியூ ஜாப். பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா டிமாண்ட் லாங் டேர்ம்ல அதிகமாக இருக்கும், ஜாபும் அதிகமாக இருக்கும். யூ கேன் see தி செயின் ஆஃப் ரியாக்ஷன் இன் தி எக்கனாமிக் growth. யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ? ஏஷியன் எக்கனாமிஸ்ட். ஒரு கண்ட்ரியோட இன்ஜின் ஆஃப் growth எது? இன்வெஸ்ட்மெண்ட். அதை பண்றது விட்டு என்ன பண்ற? நீ டெம்பரரியா ஒரு பிக்சர் உருவாக்குற. மார்க்கெட்ல டிமாண்ட் கம்மியா இருக்கு, டாக்ஸ் கட் பண்றது வழியாக ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் காசு கையில் தங்குது. ஸோ மக்கள் என்ன பண்ணுவாங்க? மார்க்கெட்டுக்கு என்ன கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக்குவாங்க. ஸோ டிமாண்ட் அதிகமாக்குது. அப்போ இந்தியாவோட எக்கனாமி டிமாண்ட் அதிகமாயிடுச்சு. ஸோ எல்லா ப்ரைவேட் கம்பெனிஸ் என்ன பண்ணுங்க? இந்தியாவுக்குள்ள வாங்க, பிசினஸ் பண்ணுங்க. ஏன் இந்தியாவில் பொருள் உற்பத்தி பண்ணணும்? எங்கள் நாட்டில் டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் எவ்வளோ பொருள் உற்பத்தி பண்ணுறீங்களோ மக்கள் வாங்குவாங்க, உங்களுக்கு ப்ராஃபிட் வருது. அப்போ டெம்பரரியாக ஒரு டிமாண்டை உருவாக்கி பிரைவேட் கம்பெனிஸை உள்ள கூப்பிடுறாரு. பிரைவேட் கம்பெனிஸ் வருவாங்களா? வரமாட்டாங்க. ஒரு தயக்கம் இருக்கும். அப்போ அட்லீஸ்ட் பிரைவேட் கம்பெனிஸ் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீ கொஞ்சமாச்சும் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏஷியன் எக்கனாமிஸ்ட். ஸோ இப்போ பேசின விஷயத்தை ஒரு கேஸ் ஸ்டடியாக பார்க்கலாம். 1990s சைனா வர்சஸ் இந்தியா. போட்டி போகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ரெண்டு கண்ட்ரியும் போர் கண்ட்ரி. ஒரு அமெரிக்கன் வாங்குற சம்பளத்தில் ஜஸ்ட் 1.5% தான் இவங்களோட சம்பளம், இந்த மக்களோட சம்பளம் 1990s. பட் 2023 இப்போ நீங்க சைனாவில் ஒரு ஆள் வாங்குற சம்பளம் இருக்குல்ல, அது இந்தியன்ஸை விட 5 மடங்கு சம்பளம் அதிகம். வாட் இஸ் தி சீக்ரெட்? தி ஆன்சர் லைஸ் இன் தி இன்வெஸ்ட்மெண்ட். இந்தியா வருஷம் பட்ஜெட்ல ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணுதுன்னா அந்த 100 ரூபாயில 27 ரூபாய் 27 rupees இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு செலவு பண்றாங்க. எப்போ? 1990s 1992. சைனா அவுட் ஆஃப் 100 rupeesல 39 rupees ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ 100 ரூபாயில 40 ரூபாய், பாதிக்கு பாதி ஜாப் உருவாக்குறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு காசு செலவு பண்ணியிருக்கேன். ஸோ இந்தியா இதை பார்த்துட்டு நாமளும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி 2007 கிட்ட வரும்போது ஒரு பட்ஜெட் போட்டால்
100 ரூபாயில் 35.8% இன்வெஸ்ட்மெண்ட் செலவு பண்ணணும். இந்த நம்பர் தான் இருக்கிறதுல ஹையஸ்ட். ஆனால் என்னாச்சு, 2008 குளோபல் லெவலில் ஃபினான்ஷியல் கிரைசிஸ். ஸோ குளோபல் லெவலில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம், இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சிக்கிட்டோம். அடுத்த வருஷம் 100 ரூபாயில் 31 ரூபா மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் கலெக்ட் பண்ணோம். பட் சைனா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகிடுச்சு. 100 ரூபாயில் 44 ருபீஸ், 44%. ஒரு பட்ஜெட் போடுறோன்னா அதில் பாதி பர்சன்டேஜ் எங்கே போகுது, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே போகுது. புது ரோடு, புது ரயில்வேஸ், எவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட் உருவாக்க முடியும் உருவாக்குது. ஸோ சைனீஸ் கவர்மெண்ட் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் பண்ணுறாங்க? அவங்களோட மெயின் எய்ம் என்ன? உலகத்தோட ஃபேக்ட்ரியாகவே சைனா இருக்கணும். உலகத்துக்கு என்ன தேவையோ அது எல்லா பொருளும் சைனாவில் வந்து வெளியே போகணும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், ப்ரொடியூஸ் பண்ணுறது விஷயம் கிடையாது, ப்ரொடக்ஷனோட காஸ்ட் இருக்கணும், ரொம்ப கம்மியாக இருக்கணும். நம்ம இந்தியாவில் ஒரு ப்ரைவேட் கம்பெனி வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு காசு போடுறதை விட ஒரு கவர்மெண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பொருள் உற்பத்தி பண்ணிச்சுன்னா என்ன எப்படி இருக்கும், விலை கம்மியாக இருக்கும். என்ன ரீசன்? அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு சப்சிடிஸ் கொடுப்பாங்க, இன்சென்டிவ் கொடுப்பாங்க, ஒரு விலை கம்மியாக இருக்கும். அப்போ உலகம் முழுக்க எல்லா கடையிலையும் எல்லா கண்ட்ரிஸோட மார்க்கெட்லையும் விற்க முடியும், கம்மி காஸ்ட்டில் விற்க முடியும். ஸோ சீப் எல்லாரும் வாங்குவாங்க. அண்ட் இப்போ கடைசியாக 2023 பட்ஜெட்டில் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் 60% ஆஃப் தி ஜிடிபி, பட் சைனா 30% ஆஃப் ஜிடிபி. மீனிங் புரிஞ்சா? இந்தியாவோட ஜிடிபி growth எப்படி இருக்குன்னா மக்களோட ஸ்பெண்டிங்கை பொறுத்து இருக்கு. நமக்கு ஒரு 100 ரூபாய் வரவு வருதுன்னா, ப்ராஃபிட் வருதுன்னா 100 ரூபாயில் மக்கள் செலவு பண்ணதெல்லாம் வந்த காசு தான் 60 ரூபாய். பட் சைனாவில் மக்களோட செலவு நம்பி 30% தான். டிஃபரன்ஸ் புரியுதுல? இந்தியாவோட மாடல் வந்து கன்சம்ஷன் லெட் growth, சைனாவோட மாடல் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் லெட் growth. மக்கள் என்ன பண்ணுவாங்க, ட்ரெஸ் வாங்குவாங்க, ஃபுட்டு வாங்குவாங்க, வெஜிடபிள்ஸ் வாங்குவாங்க, லேப்டாப் வாங்குவாங்க, படத்துக்கு போவாங்க. இது எல்லாமே என்ன பண்ணும், ஒரு டிமாண்டை உருவாக்கும். கூடவே இந்தியாவில் பிரைவேட் கம்பெனி பிஸ்னஸ் பண்ணும், ப்ராஃபிட் சம்பாதிக்கும், எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கும், ஒரு டிமாண்ட் உருவாகும். ஆப்போசிட் சைனா, மோஸ்ட் ஆஃப் தி மணி ஸ்பெண்ட் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபேக்ட்ரிஸ், டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன். இது எல்லாமே ஜாப்ஸ் அதிகமாக்குது, எக்ஸ்போர்ட் அதிகமாக்குது, ஃபாரின் மணியை அட்ராக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாடலை, இன்வெஸ்ட்மெண்ட் மாடலை இந்தியா ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த ஆர்டிகல் சொல்லப்பட்ட பாயிண்ட். ஹெட்டிங் படிக்கல. இஸ் கன்சப்ஷன் enough to drive the growth. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா முக்கியமான பாயிண்ட் முடிச்சாச்சு. ஃப்ரீ டைமில் படிச்சு பாருங்க.